பழம் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி இந்த கிர்னி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, நம்ம பிளட் ப்ரெஷரை நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹேர் க்ரோத், கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கிர்னி பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு துளி கூட சுகரோ சோடாவோ சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க செஞ்சு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜோபாய்தா ஜாக்ஸ் கிச்சனில் இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இப்போ ஒரு கிர்னி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிர்னி பழத்தை நம்ம ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இந்த விதைகளை ஒரு கப்பில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த விதைகளை எதையுமே நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. இதில் எக்கச்சக்கமான நியூட்ரிஷன் அண்ட் விட்டமின் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு சூப்பரான நன்னாரி ஷர்பத் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையானது இந்த கிர்னி பழத்தோட சதைப்பகுதி மட்டும்தான். இப்போ ஒரு கரண்டியை வச்சு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி நான் இதோட சதைப்பகுதியை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கரண்டியை வச்சு கட் பண்ணி எடுக்கிறது மூலமா நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபுல் கிர்னி பழத்தோடைய சதையை தனியாக எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல எந்த ஒரு பெரிய பெரிய சங்க்ஸாக இல்லாமல் நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ நான் இதை ஒரு உருளிக்கு மாற்றிடுறேன். அதே மிக்சி ஜாரில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி, 2 கிளாஸ் அளவுக்கு பால், இதோடய பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ்க்கு நான் தேன் சேர்க்குறேன். நீங்கள் பனங்கற்கண்டு இல்லை நீங்கள் வெல்லம் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்தி வே ஆஃப் ஸ்வீட்னரை நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருந்தோம் இல்லையா கிர்னி பழம், அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு எசன்ஸுமே தேவைப்படாது. கிர்னி பழத்தோட ஸ்மெல்லே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு சூப்பரான கிர்னி பழம் ஜூஸ் இல்லாட்டி மில்க் ஷேக் கூட நம்ம சொல்லலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்தி, உடம்பை ரொம்பவே நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறோம். ஏற்கனவே நான் சப்ஜா விதைகளை ஊற போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி பாதாம் பிசினையும் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே கிளாஸஸில் அசம்பிள் பண்ணிவிட்டு நல்லா மேல் நோக்கி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிர்னி பழம் ஜூஸை ஊற்றி நல்லா சில்லாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபால் ஆகாமல் அவாய்ட் பண்ணும். நல்லா வெயிட் லாஸை ப்ரொமோட் பண்ணும். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரது மூலியமாக கிட்னி ஸ்டோன்ஸ்லேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு நான் கலர்ஃபுல்லாக சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அனுப்புகிற ஃபோட்டோக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.